திருவிக நகர் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றக்கூடிய பல்லவி நம்மோடு இருக்காங்க. வணக்கம் மேடம், முதல்ல வாழ்த்துக்கள். சென்னையில வேட்பாளர் நிறுத்தப்பட்ட தவேக சார்பில் நிறுத்தப்பட்டதால் நீங்க ஒரே ஒரு பெண் வேட்பாளர் தான். முதல்ல இந்த மாதிரி பெண்களுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க, இந்த வெற்றியை முதல்ல எப்படி பாருங்க? எங்க இது தளபதி கிட்ட ஆண் பெண் வேறுபாடு எல்லாம் கிடையாது. இங்க அதான் உண்மைக்கும் உழைப்புக்கும் தான் முதலிடம். அதனால நான் மகளிர் அணியில இருந்து வேலை செஞ்சதுனால எனக்கு மாவட்ட செயலாளர் கொடுத்தாங்க. இப்ப எனக்கு இந்த சீட்டு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சிருக்கிறேன் அவருக்கு. அது மட்டும் இல்லாம நான் என் தொகுதிக்கு நல்லது பண்ணுவேன் அப்படின்ட்டு அவர் என் நம்பிக்கை வச்சு எனக்கு சீட்டு கொடுத்துருக்கிறேன். கண்டிப்பா அவரோட நம்பிக்கையை நான் காப்பாத்துவேன். முதல்ல கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் அறிவிச்ச விஷயங்களா இருக்கட்டும், இன்னைக்கு தேர்தலில் மிகப்பெரிய அளவில் வெற்றிகள்லாம் பெற்றிருக்கிறாங்க. இந்த அளவுக்கான ஒரு இடம் பிடிப்பாங்க நினைச்சீங்க நம்ம? கண்டிப்பா சார். நாங்க மக்கள் சேவை பண்றதுக்காக தான் வந்திருக்கிறோம். அரசியல் எங்களுக்கு ஒரு துருப்புச்சீட்டு தான். நாங்க எது பண்ணாலுமே சும்மா ஒரு ஃபுட்டு ப்ரொவைட் பண்ண கூட அதுக்கே பர்மிஷன் கிடையாது. எல்லாத்துக்குமே எங்களுக்கு தடையா தான் இருந்தது. அதெல்லாம் தவிர்த்துக்கணும்னா நாங்க எல்லாமே ஒரு பொறுப்புல வரணும். அதிகாரம் எங்க கைக்கு வரணும். அதுதான் அதிகாரம்ன்றது எங்களுக்கு ஒரு கவசம் மாதிரி. மற்றபடி நாங்க மக்கள் பணி செஞ்சுட்டு தான் இருக்கிறோம், செஞ்சுட்டு தான் இருப்போம். குறிப்பா அதிமுக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், ரெண்டு பெரிய கட்சிகள் போட்டியிடக்கூடிய ஒரு தொகுதியில, அதுவும் நேரடியா அவங்களுடைய சின்னத்துல போட்டியிடக்கூடிய நிலையில நீங்க அந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கீங்க. உங்களுடைய வெற்றிக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அதுதான் சார், என் மக்கள்லாம் ஒரு தாக்கத்துல தான் இருந்தாங்க. யாராச்சும் நம்மளுக்கு கை கொடுக்க மாட்டாங்களா, நம்ம வாழ்க்கை முன்னேறாதா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சமயம் தான் எனக்கு தளபதி அந்த இடத்துல இருக்கிற அங்கேயே 3 தலைமுறையா நான் அங்கதான் இருக்கிறேன். அங்க இருந்து என்னை செலக்ட் பண்ணி அவரு சீட்டு கொடுத்ததுனால என் மக்கள் நம்மள ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்க. அப்படி இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில எனக்கு ஓட் போட்டிருக்கிறாங்க. கண்டிப்பா என் தொகுதியை நான் மாத்தி காட்டுவேன். திருவிக நகர்ல பல பிரச்சனைகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதே நேரத்துல என்னென்னலாம் சரி பண்ணுவீங்க, என்னென்னலாம் அந்த மக்களுக்கு செய்ய இருக்கிறீங்க, என்ன மாதிரி ஐடியாஸ்? எங்களுக்கு எதுவுமே இல்ல சார். என்னென்னன்ட்டு எப்படி சொல்றது, இது இல்ல அது இல்ல எதுவுமே கிடையாது. ஒரு தண்ணீர் வசதியா சரி, ஒரு எலக்ட்ரிசிட்டி, ரோடு எதுவுமே கிடையாது. ஃபுல்லுமே அங்க பண்றதெல்லாம் இந்த கஞ்சா விற்கிறது, எங்க யங்ஸ்டர்ஸை தப்பான வழியில தான் கொண்டு போறாங்க. அதுக்கு தான் அங்க கட்சி நடத்திட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் அதெல்லாம் இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமா நான் சரி பண்ணிடுவேன். நான் ஒரேடியா சரி பண்ணுவேன்னு போய் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் மாத்திடுவேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுக்கு ஏதாவது அமைச்சர்கள் கொடுக்கப்படுமா? ஒருவேளை நம்ம தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கும் பட்சத்துல உங்களுக்கு அமைச்சர்கள் ஏதாவது கிடைக்க வாய்ப்பு? இது வரைக்கும் நான் எந்த ஆசையும் பட்டது கிடையாது. எல்லாமே என்னோட ஒர்க் பார்த்தோ இல்ல என்னால முடியும் அப்படின்னு என் மேல நம்பிக்கை வச்சு என் தளபதி எனக்காக கொடுத்தது. அதை நான் நல்ல முறையில யூஸ் பண்ணி மேபி அவருக்கு கொடுக்கணும்னு இருந்தா நான் வேணான்னு சொல்ல மாட்டேன். அதே மாதிரி எனக்கு வேணும்னு நான் டிமாண்ட் பண்ண மாட்டேன். எது நல்லது கெட்டதுன்னு அவருக்கு தெரியும் எனக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி. தேர்தல் நேரத்துல ஒரு நிறைய மாத கர்ப்பிணியா மக்கள்கிட்ட போய் சென்று வாக்கு கேட்டதா இருக்கட்டும், உங்களுக்கு அவங்க கொடுத்த ஆதரவா இருக்கட்டும், எப்படி இருந்துச்சு? எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தது. ரொம்ப கஷ்டம்தான். பட் ஆனா மக்கள் என்னை வரவேற்றது எனக்கு என்னோட கஷ்டமே எனக்கு தெரியல. அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டு பொண்ணா என்னை ட்ரீட் பண்ணி எனக்கு எல்லா மரியாதையும் செஞ்சாங்க. மற்ற கட்சியில எல்லாம் காசு கொடுத்து ஆர்த்தி எடுங்க 500 ரூபாய் தர அப்படி சொன்னாங்க. நாங்க எதுவுமே பண்ணல. மக்களே எங்க கிட்ட சண்டை போட்டாங்க, ஏன் சொல்லல முன்னாடி, ஏன் சொல்லல அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம். அப்பவே எங்களுக்கு எங்களோட வெற்றி தெரிஞ்சிருச்சு. இது சும்மா கவர்மெண்ட்ல இருந்து அறிவிக்கிறது அவ்வளவுதான். மற்றபடி நாங்க தான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. எல்லாரும் நாங்க தான் சொல்லிட்டு ப்ரமோட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன் எனக்கே என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லயா இருக்கட்டும், ரிலேட்டிவா இருக்கட்டும், யூடியூப்ல இப்படி போடுறாங்க அப்படி போடுறாங்க, ஏன் இது ப்ரெஸ்ல கூட 3 லட்ச ரூபா தாங்க அவங்கள பிரபலப்படுத்திடுறோம். எதுவுமே எனக்கு வேணாம். எனக்கு என் தொகுதியில நான் வேலை செய்து என் மக்களுக்கு தெரிஞ்சா போதும். மற்றவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போறோம்? அதனால வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். தோக்குறது ஜெயிக்கிறது என் மக்கள் கிட்ட இருக்குதுன்னு நான் மக்கள் கிட்ட விட்டுட்டு அவங்க என்ன ஜெயிக்க வச்சிட்டாங்க. வெற்றி பெற வச்சிருக்கக்கூடிய திருவிக நகர் மக்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? அந்த தொகுதியை சேர்ந்த மக்களுக்கு என்ன? தொகுதியை சேர்ந்து மக்கள் இல்ல, அவங்க என் குடும்பம். நாங்க தான் பிறந்து வளர்ந்தேன். கஷ்டம் நஷ்டம் எல்லாமே எனக்கு தெரியும். என் மக்கள் என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாம அவங்க வச்ச நம்பிக்கையை நான் என்னைக்குமே தவறான வழியில யூஸ் பண்ண மாட்டேன். கண்டிப்பா அவங்களுக்காக நான் துணை நிற்பேன். நான் இந்த பதவியில இல்ல, நான் இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் அவங்களுக்காக நான் உண்மையா சேவை பண்ணுவேன். சட்டமன்றத்தில் முதல் முறையா அவங்க குரல் ஒலிக்க போகுது.
சட்டமன்றம் அதெல்லாம் எங்களுக்கு புதுசு தான் சரிங்களா. எல்லாமே எங்க சைட்ல இருந்து எங்களை வச்சு யூஸ் பண்ணி பணக்காரங்களாம் வந்து போஸ்டிங்ல உட்காந்து அவங்க சம்பாரிச்சுட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் நாங்க போயிட்டு உட்கார்றோம்னா எங்களோட உண்மையான குரல் ஒலிக்கும். அது என்னோட வாய்ஸ்ல கேக்குதுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். திருவிக்கா நகர் தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பல்லவி அவர்கள் அந்த தொகுதி நிலை குறித்தும் அதே நேரத்தில் அவர் என்னென்னலாம் செய்வார் என்பது குறித்தும் புதிய தலைமுறையோடு பகிர்ந்திருக்கார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜோஷவுடன் சுரேஷ்குமார்.